செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்சாக தாஞ்சியூர் விசஸ் ரமணா பிரதர்ஸ். இங்கே ரமணா பிரதர்ஸ் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. தாஞ்சியூர் பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மணி ஸ்ட்ரைக்கில் இப்படின்னா கவி. ஃபஸ்ட் பால் முதல் பாலே டிஃபென்ஸுக்கு போனாங்க. கேப்பை பார்த்து அந்த ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் முதல் பந்து. நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போடப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங்ல தெளிவா எடுத்தாங்க. வாய்ப்பு என்ன நினைக்கிறேன். சிவனேசன் மட்டையிலிருந்து முதலாவது 6 இன்னைக்கு டேல. இந்த தடவை ஸ்லாட்ல இருந்த பந்து விக்கெட்டுக்கான வாய்ப்பு. பழனி விரைந்து செல்கிறார். கேட்ச டிராப் பண்ணிருக்காங்க. போன பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. கேட்ச் முக்கியமான கேட்சா இருந்தது. பழனி நெக்ஸ்ட் ஒன் அசன்சுல் ப்ளே. கேப்ல இன்னொரு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. அதனால கேப்ல நல்ல ஒரு ஐடியா இங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல கட்டும் கூட. நல்ல டேக் அண்ட் விக்கெட். கொஞ்சம் லேசியான கட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இங்கே பவுண்டரிக்கான சான்ஸும் கிடச்சிருக்கும். விக்கெட். ஸ்டோன் ஆப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு டேரக்ட் ஹிட் மிஸ் ஆயிருக்கு. நல்ல பேக்கப் கூட. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். ஒரு முடிவில் 11 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு விக்கெட்டில் இருந்து செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கில் மூவ் பண்ண நினைக்கிறேன். டிஃபென்ஸுக்கு போனாங்க. பவுலரே வருவாங்க கண்டிப்பாக. டாட் பாலுக்கான சான்ஸ். டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல ஒரு சீவு எங்கே கவர் திசையில் சான்ஸ் ஃபார் ஒன்றுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். ஸ்டாப் இங்கே பண்ணிடலாம். இல்லை 2 கடைக்கும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாப் பைச் சரியான கனெக்ட் இல்லை. ஒத்த கையில் தான் ஷாட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போடப்பட்ட பந்து பாக்ஸில் சிறப்பான அடி. ஸ்டாப் கூட அங்கே ஒரு நல்ல தடுப்பு. நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு கேரளா பவுலரே போனாங்க. சான்ஸ் ஃபார் தடுப்பு. சிங்கிள். ஒரு நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மோர் நினைக்கிறேன். ஆப் டு அக்கல குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால் லாஸ்ட் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு முடிவில் 15 ஆடி இருக்காங்க. இந்த ஓவர் 4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க. பவுலர் தூடு பிடிச்சி ஆட்டணும். மணி நீங்கள் மணி 2 மணி. முதல் பாலே அங்கே மிடில் ஸ்டிக்கே பதம் பார்த்துருக்கு. லெஃப்டியோட விக்கெட்டை முதல் பாலே பதிவு பண்ணுறாங்க. விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோ ஏர் ஃபிளிக். இங்கே பவுலர் கையிலேருந்து டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை பூமி சாரி. அண்டர்ல வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டா சம்மட் பதிவு பண்ணிருக்காங்க. சொன்ன ஆப் டு ஆகர்ல நல்ல பேர் போட்டாங்க. வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையில இருந்து நல்ல பேர் தடுப்பு. சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. தடுப்பு ஏறிவதற்குள் ஆப் டு ஆக்கிங் லென்த்ல சென்சிபிள் ப்ளே. தலையோட தலையா தான் போயிருக்கு. கேப்ல அடிக்கப்பட்ட பந்து. ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் விண்டின் 2 ரன் கால் பண்ணி ஈஸி 2. தடுத்து ஏறிவதற்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. குத்துனடுத்து வந்து நல்லா திரும்பி பாடியில் பட்டிருக்கு. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். ரிமைனிங் ஒன்று அருண்குமாரை காணவில்லை. இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 3 ஓவரில் 19 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பாடி அட்டாக்ல பவுலர் போடு பவுலர். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குத்து நடந்தாலும் நல்லாவே திரும்பி இருக்கு. கட்டர் பால் இங்கே கையில இருந்து டாட் பால். வெல் போலிங் சீனி. டாஸ் பால நேருக்கு நேர் எடுத்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டரா இல்ல ஆரான்னு பார்ப்போம். நல்ல அட்டாக் அண்ட் ஃபீல்டர் அங்கே விக்கெட். சூப்பர் கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். சரியான கனெக்ட் இல்லை. கேப்ல நல்ல ஸ்டாப் மூட ரன்னிங் இப்படின்னு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஒரு ஓட்டம் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டும் கூட பாயிண்ட்ல தெளிவா செய்யப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் பழனி தடுப்பாளரின் கையில் 2 ரன்னும் கால் பண்ணிருக்காங்க. நல்ல த்ரோங்க. அண்டர்ல வந்திருக்கு. கொஞ்சம் ஈஸி டூ. ஒன் மோர். ஆப் டு அக்கர்ல வித்தே கொடுக்காத பந்து வச்சு கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு குவிக்காவே வந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. நல்ல பேக்கப். பேக் டு பேக் டபுளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. சீனி 4 ஓவர் முடியல 20
25 ஆடிருக்காங்க 4 விக்கெட் இழந்து. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஆனந்த் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஒரு ஓட்டம் குறுக்க எடுத்துட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜன்ல சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். மரத்தில் பட்டு பால் ஸ்டாப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் கனட்ரை குயிக்கராக வந்துச்சு. அப் டூல டாட் பால். அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட தடுப்பாளர் தடுத்து எறிவதற்குள் அங்கே ரன் அவுட். நல்ல த்ரோ. லாஸ்ட் 1 more நினைக்கிறேன். லாஸ்ட் 1 more இன் திஸ் இன்னிங்ஸ். குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். அங்கே ரன் அவுட்டும் கூட ரன் அவுட். அட்லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 29 ஆடிருக்காங்க. 30 ரன் டார்கெட் அப்படின்னு வெளியே போகிறாங்க பவுலிங்கில். அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்திருக்காங்க. ஆனந்த் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டிஃபென்ஸுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிள் கிடைக்கும். கண்டிப்பாக பவுலர் போர்டு பவுலர் இருந்தாங்க. சிங்கிள். சிறந்த ஒரு பந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் பண்ண ட்ரை குயிக்கராக பாடியில் எடுத்து வந்து போட்டாங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓவர் த்ரோ மாதிரி இருக்கு. நல்ல த்ரோ. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. தரையோட தரையா கேப்பில் ஸ்டாப் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. சரியான கனெக்ட் கேப்ல தடுப்பாளர் மணி பாலுக்கு குயிக்காவே வந்தாங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். பாலுக்கு பால் தான் ரன் இருக்கு அப்படின்றனால கீழே ஆறாங்கன்னா என்னன்னு தெரியல. எல்லா பாலுக்கும் ரன்னை இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் இருக்கான ட்ரை குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால் அப்படின்னு சொல்லி பவுலர் வெளியே பேட்ஸ்மேனை வெளியே போயிட்டாங்க. சீனி பவர் பிளேயர் லாஸ்ட் பால். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. நல்ல அட்டாக் ஆன யங்ஸ்டர் இங்க. சிறந்ததொரு விக்கெட் செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. விக்கெட் அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த பவர் பிளே ஓவரை முடிச்சிருக்காங்க. 5 ரன் ஆடிருக்காங்க. ரமணா பாய்ஸ் 2 விக்கெட் இழந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஆனந்த். பால் பாலே குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப் டு அக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. பேக் டு பேக் நல்ல லென்த் பிடிச்சாங்க. டாட் பாலாவும் பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் இல்லை வினோத். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் மிடில் ஸ்டிக்காக படம் பார்த்துருக்கு. விக்கெட் பேக் டு பேக் ஹார்ட் இருக்கா இங்கே. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் பாலே நல்ல டிஃபென்ஸ் இங்கே. நல்லதொரு மட்டை வீச்சு. சிறந்ததொரு சிங்கிள் சிங்கிள். சுமார் ஃப்ரம் திஸ் ஓவர் கட்டுக்கு போனாங்க. அண்டரில் இருந்திருக்கு குயிக்காக டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் நல்ல டிரைவிங்க கவர் திசையில் சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல த்ரோ சிங்கிள். 7 ரன் ஆடிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து கம்மியான ஸ்கோர் ஆடி நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பெரிய ஸ்கோரும் போகாமல் தேர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால் இங்கே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் அப் டு அக்கரில் பேக்கில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் இருக்கான ட்ரை திரும்ப பக்கமே போட்டாங்க. தெளிவாக டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர். ஸ்விட்ச் சீட்டில் தெளிவாக திரும்பினாங்க. பேக் டு பேக் இங்கே திரும்ப பக்கமே போட்டாங்க பவுலர். நல்ல ஒரு ஐடியா கேம் இங்கே பவுலர் கையிலேருந்து டாட் பால். நல்ல கட்டும் கூட கேப்பில் நல்ல முறையில் கட் செய்ய ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அலோவ் பண்ணுறது தப்பு இல்லை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு அக்கரில் டாட் பால். பேக் டு பேக் அதிகமான டாட் பால்ஸ் பண்ணியிருக்காங்க. நிலையில் அணியின் எண்ணிக்கை 9 ரன் ஆடிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து ஃபோர்த் ஒரு ஃபர்ஸ்ட் பால். அப் டு அக்கிங் லென்த்ல டாப் டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க பாப்போம். நல்ல டேக் அண்ட் மணி இங்கே லைன்ல சரியான கேட்ச். இந்த ஓவர்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பவுலர் கம்மியான ஸ்கோர் ஆடி இது வரைக்கும் நல்லா டிஃபெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவர் இருக்கும் கண்டிப்பா. இந்த தடவை டாப் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் பதிவு பண்ணிருக்காங்க மோகன். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். அப் டு அக்கரில் சரியான கனெக்ட்ல கேப்ல அந்த ஸ்டாப் கூட டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு பாலை கடைசி வரையும் வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. நல்ல டேக்கன் கூட மணி லைன்ல விக்கெட். சிறந்ததொரு கேட்ச். டோர்னமெண்ட் 3 நாள் நடந்திருக்கு. 3 நாளுமே கமிட்டியிலேருந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா இது.
அப் டு அக்கிங் நேரத்தில் மிடில் ஸ்டிக்கை பதம் பார்த்துருக்கு விக்கெட். மீண்டும் ஒரு விக்கெட். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 2வது ஹேட்ரிக் இந்த ஓவரில் எடுக்க முடியுமா? பெரிய சுத்தலுக்கு போனாங்க, ஒய்டு வந்திருக்கீங்க. ஒய்டு ஃபார் ஹேட்ரிக் கண்டினியூ ஆகுது. போன பால் ஒய்டு. இந்த தடவை டாப்பை சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். கண்டிப்பாக கேட்ச பிடிச்சா ஹேட்ரிக். ஹேட்ரிக் இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காங்க மோகன். தான் வீசிய 6 பந்துகளில் இந்த ஒரு விக்கெட்டோட ரன்கள் இந்த மட்டும் கொடுத்து ஓவரை 5 முடிச்சிருக்காங்க. விக்கெட்டுகளை ஒரு எடுத்த ரன் ஃபர்ஸ்ட் பால். மீதமுள்ள 6க்கு 20 ஆடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை யங்ஸ்டர் சிறப்பானது ஒரு பந்து. அண்டர்ல வந்திருக்கு டாட் பால். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை நல்லா இருந்து பிடிச்சாங்க. சேம் இடத்துல டாட் பால். பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர். குயிக்கராக வந்திருக்கு டாட் பால். இடத்துல தெளிவாக போட்டாங்க. பவுலரிங்க டாட் பாலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப் வைக்கரில் இந்த மாதிரி டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். ட்ராப் ஆகி பவுண்டரிக்கான வாய்ப்பும் கிடைக்கும் கண்டிப்பாக. பவுண்டரி அடிச்சிருக்கு. பவுண்டரி. இந்த தடவை கவர்ஸில் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி கண்டிப்பாக போயிருந்தா நினைக்கிறேன். பாலை மீண்டும் ஒரு 4ற்கான வாய்ப்பு. பாலை தடுத்திருக்காங்க. அங்கே ஒரு சிறந்த தடுப்பாளராக தடுக்கப்பட்டு இந்த ரெண்டோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. தற்போது நடந்து வெற்றி பெற்று குவார்டர் ஃபைனல் 3வது தகுதியாகிறாங்க. சுற்றுக்கு